பிள்ளைங்க காய்கறி சாப்பிட்றதே பெருசு. அது சில காய்கறிகள சுத்தமா சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்ட காய தான் எப்படி ஒரு டேஸ்ட்டா செய்யலான்னு பார்க்கலாமா? கொஞ்சமா மிளகு, அப்புறம் பார்த்திங்கன்னா பெருஞ்சீரகம், பட்டை மிளகாய், கொஞ்சம் தனியா எடுத்து கொஞ்சம் எண்ணெயில அப்படியே வதக்கிக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா பூண்டு, தக்காளி, வெங்காயம் அதையும் நல்லா வதக்கி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலா இதுதாங்க. இந்த காயை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துருக்கேன். ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் பிரிஞ்சி எல்லாம் சேர்த்து நல்லா வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கரம் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நல்லா போட்டு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு இந்த அளவுக்கு வந்திருக்கும். நான் சொன்ன காய் பார்த்திங்கன்னா இந்த காய் தாங்க. இதை யாராச்சும் பார்த்துருக்கீங்களா என்னன்னு சொல்லுங்கள். இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய் மாதிரி இருக்குது, கொஞ்சமாக சுரக்காய் மாதிரி இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான காயாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா கட் பண்ணி அதில் அந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 4-5 பரட்டி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தா சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.